ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்குற டாபிக் த ரோல் ஆஃப் ரெஃபரன்ஸ் குரூப் இன் பர்ச்சேசேஷன். ஓகேங்களா, பர்ச்சேசேஷன் வந்து ரெஃபரன்ஸ் குரூப் வந்து எவ்வளோ பங்கு வகிக்கிறாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நார்மல் ரெஃபரன்ஸ் குரூப். ஓகேங்களா, ஸோ நார்மல் ரெஃபரன்ஸ் என்னன்னா நார்மலாக ஒரு விஷயத்தை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. இந்த பொருளை வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது, இட்ஸ் ஜஸ்ட் லைக் சஜஷன் மாதிரி. ஓகேங்களா, அது நல்லா இருக்குது சஜஷன் பண்ணுறாங்க, இது குட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக சஜஷன் பண்ணுறாங்க. அதாவது நார்மல் ரெஃபரன்ஸ் குரூப் பேசியே சொல்லலாம். ஓகேங்களா, அது அவங்களுடைய அந்த குரூப் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் தேவை வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இல்லை ஒரு பர்டிகுலர் திங் ஓல்டராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக்கர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது அவங்க குரூப் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து நார்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ திஸ் இஸ் நார்மேட்டிவ் குரூப் சொல்லுவாங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் குரூப்னா இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்துன்னா புதுசாக ப்ராடக்ட் பார்த்தா இன்ஃபர்மேஷன், அதை பற்றி அட்வைஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் ப்ராடக்ட் சர்வீஸ், இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் லைக் தட் மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சொல்லும்போது நெக்ஸ்ட் மெம்பர்ஸுக்கு வந்து அடுத்து அதை வாங்க போகிறவங்க இல்லை அடுத்து யூஸ் பண்ண போகிறவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் குரூப். ஸோ ஆஸ்பிரேஷன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க என்ன ஆக போகிறாங்க அதுக்கு வாங்குற இப்போ பர்ச்சேஸ் தான் ஆஸ்பிரேஷன் குரூப் சொல்லுவீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்திங் ஒரு நபர் வந்து அவங்க ஐஎஸ் ஆக போகிறாங்கன்னா அவங்க அதுக்கான குரூப்பில் அது மாதிரி படிக்கிறவங்க குரூப் அது மாதிரி படிக்கிறவங்க கூட சேரும்போது அவர் இன்னும் ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்காரு, அவர் மெட்டீரியல் நிறைய கிடைக்குது, அவர் அந்த ஸ்டேஜுக்கு போகிறாரு இல்லைங்களா. ஸோ த பர்டிகுலர் எஃபோர்ட் டு தர் ஃபார் டிசிஷன் அவங்க அந்த ஒரு விஷயத்துக்காக பர்டிகுலர் எஃபோர்ட் போடும்போது கண்டிப்பாக அது கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஆஸ்பிரேஷன் குரூப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபியூச்சர் தேவைக்காக பண்ணுற இப்போது ஜாயின் பண்ணியிருக்க குரூப்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஐடென்டிட்டி. ஸோ சோஷியல் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு ஐடென்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஷேர்டு கேரக்டரிஸ்டிக், இன்ட்ரெஸ்ட், வேல்யூஸ் இது வந்து சேமாக இருக்கிறவங்க. ஓகேங்களா, ஸோ சோஷியல் ஐடென்டிட்டி நான் வந்து இப்படி தான் விச் மீன்ஸ் இப்போது ஒரு ஜிம் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க வந்து ஜிம்முக்கு போகிறாங்கன்னா ஸோ அந்த ஜிம் போகிறவங்களாம் ஒரு சோஷியல் ஐடென்டிட்டியோட இருப்பாங்க. நான் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கேன், நான் வந்து பாடி பில்டராக இருக்கேன் அப்படி சொல்லி ஜஸ்ட் லைக் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஐடென்டிட்டியோடு இருக்காங்க. அதாவது அவங்க கேரக்டர் சேமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்கும், வேல்யூ சேமாக இருக்கும். இவங்களாம் குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா இருக்காங்க. இது வந்து அவங்களோட பர்ச்சேஸ் டிசிஷன் வந்து அலைன் பண்ணும். எல்லா பர்ச்சேஸ் டிசிஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ஃபுட் வாங்கத்தான் இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் வாங்கத்தான் இருக்கட்டும், இல்லை கிராசரிஸ் வாங்கத்தான் இருக்கட்டும், அது சேமாக இருக்கும். அப்படின்னும் போது அவங்க அது ஒன்றா ஷேர் பண்ணிப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த பிராண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இது நல்லா இருக்குது இது நல்லா சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பியர் ப்ரெஷர். ஸோ பியர் ப்ரெஷர்னா அதாவது கூட இருக்கவங்களுடைய ப்ரெஷர். ஓகேங்களா, அது யார் வேணா இருக்கலாம். ஓகேங்களா, கோவர்க்கராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஹூவர் இஸ் இட். ஓகேங்களா, நம்ம யாருன்னு மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ கூட இருக்கவங்களுடைய ப்ரெஷர். ஓகேங்களா, கன்சூமர் மே ஃபீல் ப்ரெஷர் டு கன்ஃபார்ம் த சாய்ஸஸ். அவங்க சாய்ஸஸ் வந்து இது கன்ஃபார்ம் பண்ண கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க இல்லை. ஸோ அது மாதிரி வந்து அடாப்ஷன் ஆஃப் த சிமிலர் பர்ச்சேசிங் பிஹேவியர். அது சிமிலர் பர்ச்சேஸ் பண்ணது வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லையா. நீங்கள் வந்து இது என்ன மாதிரியே நீ ட்ரெஸ் என்ன மாதிரி ட்ரெஸ் அவங்க பிடிச்ச ரொம்ப என்ன மாதிரி ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்களா. ஸோ அது வந்து பியர் ப்ரெஷர். இது ஒன் டைப் ஆஃப் பர்ச்சேசிங் பர்ச்சேசிங்கில் ஒரு இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ ஆன்லைன் கம்யூனிகேஷன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக மிக பவர்ஃபுல் ரெஃபரன்ஸ் குரூப் சேனல்ஸ். இது வந்து பவர்ஃபுல் ரெஃபரன்ஸ் குரூப் நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரெஃபரன்ஸ் குரூப் இதுவாக இருக்குது, ஒரு சேனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது மூலமாக வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க இதை வாங்காதீங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் ரீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஹை இன்வால்மெண்ட் பர்ச்சேஸ். ஓகேங்களா, ஹை இன்வால்மெண்ட் பர்ச்சேஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹை இன்வால்மெண்ட் பர்ச்சேஸ்னால் நம்ம எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோமோ அதான் ஹை இன்வால்மெண்ட் பர்ச்சேஸ். ஜஸ்ட் லைக் கார், லேண்டு, ஹோம் இதெல்லாம் வந்து இதில் வந்துடும். ஸ்ட்ராங்கர் ரோல் என்ன ஹையர் இம்ப்ரூவ்மெண்ட்டு பர்ச்சேஸ். ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு ரோல் வருது இந்த ரெஃபரன்ஸ் குரூப்பு ப்ளே பண்ணுது. நீங்கள் வந்து இது வாங்காதீங்க, இது வந்து நல்லா இருக்குது, இந்த பிளேஸ் நல்லா இருக்குது, இந்த பிளேஸ் நல்லா இங்கே வந்து நல்லா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் நிறைய திங்ஸ் வந்து இந்த ரெஃபரன்ஸ் குரூப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கொஞ்சம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணும். அதே மீடியோ இருக்கிறது உங்கள் பாலா.